ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, PowerISO அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணுறதுக்காக. இப்போ ஓஎஸ் ஏதோ ஒரு விண்டோஸ் 7 இல்லை 10 ஏதோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பூட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தா, இது எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஓஎஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இது 64 பிட்டுன்றதால 64 பிட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிச்சு. இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இது எதுக்காகன்னு பார்த்தா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரிக்கு வேணும்னா அந்த சாஃப்ட்வேர் எக்ஸிட் பண்ண ஃபைல்லே இருக்குது. இப்போ நம்ம வந்து பூட் பண்ணுறதுக்காக அந்த டூலில் கொடுத்து Create Bootable USBன்னு கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஆக்சுவலாக இது நம்ம ட்ரையல் வெர்ஷன்றதால நான் அது கீழே அன்ரெஜிஸ்டர்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இமேஜ் ஃபைலை வந்து செட் பண்ணுறோம். அதை வந்து கிளிக் பண்ணினா ஓஎஸ் பூட்டப் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ ஓஎஸ் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதனால் என்ன ஓஎஸோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துங்க. இப்போ 10 வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். 10 வந்து இமேஜ் ஃபைலை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபைல் ஃபார்மேட் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சாண்டிஸ்க்கு இருக்கான்னு கொடுத்துட்டு இதில் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. பென்ட்ரைவ் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த பென்ட்ரைவ் தான் கொடுத்துட்டு ஓகே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தோடனே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் என்ன ஆகணும், பென்ட்ரைவில் இருக்கிறது எல்லாமே ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் ஆகி ரீஃப்ரெஷ் ஆகுங்க. பாருங்கள், ஃபார்மேட் USB டிரைவ் இந்த NTFS ஃபைல் சிஸ்டம்னு அந்த சிஸ்டம் ஃபைல் சிஸ்டமும் மாறும், ஃபார்மேட்டும் ஆகிடும் பென்ட்ரைவ். அதேமாரி பென்ட்ரைவில் என்ன வச்சுருந்தா பேக்கப் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி இந்த சாஃப்ட்வேரில் பூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட் ஆகுது. பென்ட்ரைவில் வந்து ஓஎஸ் வந்து பூட்டபிள் ஆகின்னு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம அது சீக்கிரம் பண்ணுறதுக்காக ஒன் டைம் ஸ்பீடு ஓட்டியிருப்போம். ஓகேங்களா? அதனால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது. பென்ட்ரைவ் அதிலே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும். சரி, அது லோட் ஆகிற வரைக்கும் ஒரு என்ன விஷயம்னு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் PowerISO ஒன்று இருக்குல்ல, இந்த ரிஜிஸ்டர் ஆகலை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே அந்த நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்லே போனீங்கன்னா அதில் கிராக் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக், அதில் ஒரு ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேட்ச்னு கொடுத்தீங்கன்னா இந்த கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? திரும்பி 2வது டைம் ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த அன்ரெஜிஸ்டர் அப்படின்றது வந்து வராது. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிராக் ஃபைல். ஓகேங்களா? பைரேட் ஃபைல்னு சொல்லுவோம். இது எதுவும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியான ஃபைல் தான். இந்த ஃபைலில் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஒரிஜினல் ஃபைல் கூட நம்ம வேணால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நாம் யூஸ் பண்ணுறது வந்து பைரேட் ஃபைல் தான். ஓகே இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு. கம்ப்ளீட் ஆன பிறகு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணினா பென்ட்ரைவ் வந்து நார்மல் மோடில் கட்டுங்களா. இப்போ வந்து ரிமூவ் பண்ணுங்கள் பென்ட்ரைவை. சரிங்களா? பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு இப்போ விண்டோஸ் சிம்பிள் வந்துச்சுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.